அவரெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அது கேட்காதீங்க. தயவு செய்து வேற ஏதாவது கேள்வி. அவர் இருக்கிறாரு சொல்றாரு, அதுக்கு நாங்க ஒண்ணும் சொல்லலையே. நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆமா, நிச்சயமா நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய சிலதுதான் பேச முடியும், ஊடகத்தில் சிலது பேச முடியாது. 2024 உங்களுக்கு தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்தோம். 24 தேர்தலுக்கு பிறகு புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. கூட்டணியை 24 தேர்தலில் போது இருந்த கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறார். இன்னும் புதிய கட்சிகளை கொண்டு வர வேண்டிய முயற்சியில பாஜக கட்சி செயல்பட்டு வருகிறது. ஏன்னா ஒரே நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாங்களும் அந்த கூட்டணியில இடம் பெற்றோம். சில பேர் டிபேட்ல எல்லாம் அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிறாங்க. அவருக்கு தெரியலன்னா அது அவங்களுடைய அறியாமை தான். அப்படி அறியாமை உள்ளவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏற்கனவே பதில் அளித்திருக்காரு. இப்பயும் அவர்கிட்ட தான் போய் அந்த கேள்வி கேட்கணும். கரெக்டு தானே? அதனால திரு அமித்ஷா அவர்களின் கருத்தை நானும் திரும்ப சொன்னேன். இதுல என்ன முரண்பாடான கருத்து கிடையாது. திரு அமித்ஷா அவர்களின் கருத்து தான் எனது கருத்து. பிரதமர் அவர்கள் பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வர்றாரு. என்னை கூட அன்னைக்கு திருச்சியில கேட்டாங்க. நான் அவரை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு சொல்லிடலாம். அதுதான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அரசியல் மாற்றங்கள்ங்கிறது நீங்க அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சொல்ல முடியும். ஓபிஎஸ் சந்திக்க வாய்ப்பு இருக்கா சார்? பிரதமர் சந்திக்கிற ஓபிஎஸ் உட்பட வேற கூட்டத்தில் இல்ல அது பத்தி இல்ல அப்படி இல்ல. அது பத்தி எனக்கு தெரியும். அவங்க கேட்டிருக்காங்களா இல்ல, அவங்க நேரடியா பிரதமர் தொடர்பு வச்சிருக்காங்களா கேட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவரை சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி. கூட்டணி ஆட்சி என்ற சர்ச்சைக்கு இந்த வருகை முடிவு கட்டுமா? தீர்வை ஏற்படுத்தி கொடுக்குமா? சந்திக்க நேரம் கேட்ட மூவருக்குமே நேரம் வழங்கப்பட்டிருக்கிறதா? அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் நேரம் வழங்கப்பட்டால் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்புரத்தினம் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்களையும் வரவேற்கிறேன். அதே போல பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களையும் வரவேற்கிறேன். எழுத்தாளர் மதிமாறன் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். பேச்சாளர் கோ ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறாரு, அவரையும் வரவேற்போம். முதல்ல திரு பொன் வில்சன் அவர்களிடமிருந்து போகலாம். இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றாரு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் இருவரையும் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இணைக்கணும் அப்படிங்கிறதுல இப்பவே சுப்புரத்தினம் ஏதோ கோரிக்கை வைக்கிறாரு போல இருக்கு. இதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களிடம் மோடி அவர்கள் பேசுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு சந்திப்பு நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம். இதில் கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை தொடர்ந்து பாஜக தரப்பில் வச்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இல்லைல்ல, இந்த கூட்டணிக்கு தலைமை நாங்கள் தான், முதலமைச்சர் வேட்பாளரும் நாங்கள் தான், இபிஎஸ் தான், அதே போல் தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி, இதெல்லாம் சொல்லப்பட்டுட்டு வருது. இந்த சந்திப்புக்கு பிறகு இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, இது முழுக்க அஃபிஷியல் விசிட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள், மத்திய அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வந்த திட்டங்களை ஃபார்மாலிட்டியாக துவங்கி வைக்கிறதுக்காக வரார். அவ்வளோதான். இப்போ தூத்துக்குடியில் அந்த 450 கோடிக்கு விமான நிலைய விரிவாக்கம் அந்த திட்டம், அதற்கு பிறகு 4500 கோடிக்கு ரயில்வே திட்டங்கள், சாலை திட்டங்கள், அதே மாதிரி துறைமுக திட்டங்கள். துறைமுகத்தில் நம்ம பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த திட்டங்கள், இதையெல்லாம் துவக்கி வைக்கிறதுக்காக ஃபார்மாலிட்டியாக வராரு. அங்கேருந்து எங்கே போகிறாருன்னா கங்கை கொண்ட சோலைபுரம் நாளைக்கு அரியலூருக்கு. அது எதற்காகனா ராஜேந்திர சோழன் அவர்களுடைய 1000வது பிறந்த நாள் விழா, அதை கொண்டாடுகிற முடிவு நாள், இறுதி நாள் அன்னைக்கு அதில் கலந்துக்கிறாரு. அங்கேருந்து இன்னொன்று தொல்லியல் துறை நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி, அதில் நாளைக்கு மத்தியானம் கலந்துட்டு அங்கே ஐயா இளையராஜா அவர்களது இசை நிகழ்ச்சி அதில் கலந்துட்டு புறப்பட்டு போகிறார். இது முழுக்க ஒரு பிரதமர் என்ற பதவியில் அந்த ஸ்தானத்துக்குரிய வேலைகள், அஃபிஷியல் ஒர்க். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கூட்டணியை பற்றி சொல்கிறீங்கன்னா,
கூட்டணி அவர் அளவில் வந்து பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை. பேச்சுவார்த்தை நடத்தியது முழுக்க முழுக்க அமித்ஷா அவர்களும் மாநில தலைவர், தமிழ்நாட்டில் பிஜேபியின் மாநில தலைவர் அவர்களும் மற்ற கட்சிகளோடு ஏற்கனவே என்டிஏயில் இருந்த கட்சிகளும் சரி, புதிதாக சேருகின்ற கட்சிகள் சொல்லி அப்படின்றது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த அளவில் இருக்குது. அது இன்னும் முழு வடிவம் பெறவில்லை என்பது உண்மை. ஆனால் 8 மாதம் இன்னும் டைம் இருக்குது. அது முழு வடிவம் பெறவில்லை. அதனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டது வந்து இப்போ டிடிவி வந்து நீங்கள் சொல்கிற குறிப்பிடுங்க 200 பேர் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டது. அந்த 200 பேர்களில் எத்தனை பேரை சந்திக்கிறாருன்றது தெரியாது. அதில் வந்து டிடிவி வந்து கேட்கலன்றதை சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் வந்து கேட்டிருக்காரு. டியூரிங் வெல்கம் விசிட்லையோ இல்லைன்னா சென்ட் ஆஃப் விசிட்லையோ நான் வந்து வரவேற்பதுலையோ இல்லைன்னா வழி அனுப்புகிற இடத்துலையோ நான் ஒரு மரியாதை நிமித்தமாக உங்களை சந்திக்கிறது தான். அதில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. அவர் கேட்குறதுலே இருக்குது. ஏன்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இடமும் இல்லை, அந்த சந்தர்ப்பமும் இல்லை, அந்த தலைவரும் அந்த இடத்துல இல்லை. அப்படின்றதுனால ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு பிரதமர் வராருன்னு போது ஒரு முன்னாள் முதலமைச்சர் விதத்தில் அவர் வந்து நான் வந்து ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர், அதனால் நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு உரிமையோட அவர் கேட்டார். இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்த போதும் கூட்டணியில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஓபிஎஸ் எல்லாம் போய் பார்த்துருப்பார் இல்லையா, பார்த்துருக்காரு. நம்ம விஷுவல்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். ஏன் இந்த முறை வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படலை, அனுமதி கொடுக்கப்படலை? இல்லை, அது இன்னும் நம்மளுக்கு அஃபிஷியலாக தெரில. அது கொடுக்கப்படலையா கொடுக்கப்பட்டதான்றது தெரியல. அதாவது வரவேற்பில் கொடுக்காம சென்ட் ஆஃபில் கொடுக்கப்பட்டிருக்குதா அதுவும் நம்மளுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி ஐயா அதிமுக கடந்த முறை அமித்ஷா வரும்போது அஃபிஷியலாக வந்து கூட்டணி உருவாயிருச்சு. ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் மாதிரி ஒரு ஓரல் ஒப்பந்தத்தில் கூட்டணி உருவாயிருச்சு. அப்போ அவர் வந்து மரியாதை நிமித்தமாக அவரும் கேட்குறாரு, ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற விதத்தில். ஒரு கூட்டணின்ற விதத்தை தவிர எதிர்கட்சி தலைவர்ன்ற விதத்தில் அவர் வந்து ஒரு நேரம் கேட்டிருக்காரு. அவருக்கும் கொடுக்கப்பட்டதா என்னன்றது நம்மளுக்கு இன்னும் அஃபிஷியலாக வந்து ரிசல்ட் வரல. ஆனால் இதுக்கும் கூட்டணிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. அவர் அனுமதி கொடுத்தால் கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, அனுமதி மறுத்தால் இவருக்கு கூட்டணியில் இடம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஏனென்றால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து அந்த புரோட்டோக்காலில் வந்து எதெல்லாம் கொடுக்க முடியுன்றது அதிகாரிகள் முடிவு பண்ணி அது கொடுக்கறதா ஒழிய இதில் மறுக்கிறதுக்கோ இல்லைன்னா கொடுக்கறதுக்கோ. 2026 தேர்தல் வந்து பாஜகவுக்கு முக்கியமான ஒரு இலக்கு. தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு கணிசமான இடங்களையாவது பெறணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு அதிமுகவோட கூட்டணி அவசியமாக இருக்கிறது. அதிமுகவினுடைய வாக்குகள் வாயிலாக பாஜக எவ்வளவு வாக்குகளை செக்யூர் பண்ண முடியும், எவ்வளவு இடங்களை செக்யூர் பண்ண முடியும், இதெல்லாமே வந்து அவர்களுடைய ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரு திட்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விசிட் ஒரு ஓராண்டு தேர்தலுக்கு இருக்குது, அதை விட குறைவான காலம் இருக்குதுன்னா அது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு நிகழ்வு தான். அதுலேயும் அரசியல் பார்வையோடு தான் பார்ப்பாங்க. யாரை சந்திக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான இடமா தான் இருக்கும். டோட்டலாக நம்ம மறுதளிச்சிட முடியாது. பாஜகவினுடைய தலைவர்களை சந்திக்க போறாரு, முக்கிய நிர்வாகிகளை சந்திக்க போறாருங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இபிஎஸ்க்கு மட்டும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு முடிவு அவர்கிட்ட இவர் எடுத்துரைப்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்பெகுலேஷன். அதுவும் நம்மளுக்கு இறுதியாக அஃபிஷியலாக ரிசல்ட் வரலையே. இபிஎஸ்க்கு எந்த டைம் ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளவு நேரம் ஒதுக்கியிருக்காங்கன்றது வரல நம்மளுக்கு. இன்னொன்று அந்த கூட்டணியில் ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த கூட்டம் இருந்துச்சு. தமாக தலைவர் வாசன் அவர்கள் எப்போ வந்தாலும் அவரை பார்ப்பார். அவர் டெல்லியிலேயே இருக்கிறதால அவருக்கு வந்து அந்த புரோட்டோக்காலில் இருக்கலாம் வாய்ப்பு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு. அவங்க கேட்டிருக்காங்களான்னு தெரியாது, இல்லை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. அதனால் என்னென்னா இந்த கூட்டணிக்கும் இதுக்கும் பெரிய அளவில் சம்பந்தம் கிடையாது. அது வந்து நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. அதை பேசக்கூடிய இடத்துல இருக்கிறவர் அமித்ஷா அவர்கள் அப்படின்றது தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மறுக்கிறதோ இல்லைன்னா ஏற்கிறதோ வந்து அது வேறு விஷயம். ஆனால் கூட்டணிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதில் ஓபிஎஸ்ஓ இல்லை டிடிவியோ, இப்போ டிடிவி வந்து அவர் கேட்கவே இல்லைன்றாரு, அப்போ அவர் கூட்டணியில் இல்லைன்னு ஆயிருமா? கிடையாது, அப்படி கிடையாது. அதனால் அவங்கவுங்க விருப்பம். அதுவே வந்து எடப்பாடி அவர்கள் எப்பவுமே ஒரு நேரடியான ஒரு பதிலை சொல்றதே கிடையாது. அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றாரு. அதிமுக கூட்டணியில் இருப்பதாக டிடிவி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ கமிட் செய்து கொள்ளவே இல்லை. இது என்டிஏ கூட்டணி தான் 2026 தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திக்க போகுது. அப்போ என்டிஏ கூட்டணிக்கு தலைமையை எடப்பாடி அவர்கள் தலைமை தாங்குறாரா, இல்லை அதிமுக கூட்டணிக்கு தலைமை தாங்குறாரா? இப்போ கூட்டணி எங்களுக்கு தாங்க. இதே கட்டத்தை நான் கடந்த காலத்தில் சொல்கிறேன். 2001 நினைக்கிறேன்.
அப்போ விடுதலை சிறுத்தைகள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பிஜேபி கூட்டணியில் இருக்கிறீங்களா நீங்கன்னா? நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இல்லை, திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். திமுக எந்த சைடில் இருக்குதோ அங்கே நாங்கள் இருக்கிறோம், அவ்வளோதான். திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாரு. அது போல என்னன்னா, கடந்த காலத்தில் முரண்பாடு உள்ள கட்சிகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு உள்ள கட்சிகள் இப்போ இருக்கலாம். கூட அவங்க சொல்றது வந்து தமிழ்நாடு இது பண்ணும்போது மதச்சார்பற்ற நல்ல கூட்டணியில தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபோக்கஸ்ல இல்ல, வரும்போது இந்தியா கூட்டணின்னு மதசார்பற்ற சொல்ல அணின்றது மாட்டாங்க. எது மதசார்பற்ற அணின்னு? இப்போ இது மதசார்புள்ள அணின்னு அவங்க ஏத்துக்கிறாங்களா? அவங்க அந்த கூட்டணி அவங்க வச்ச பேர் அது வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு திமுக நான் கூட்டணி அது சொல்ற கேட்கல. பேர் அதுதான். பிஜேபி கூட்டணியில இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது விடுதலை சிறுத்தைகள் சொன்ன வார்த்தை okay, நம்ம அதிமுக கூட்டணியில இருக்கிறேன்னு. அது போல என்னன்னா, அது போல என்ன சொல்றாரு, அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க இன்னும் காலம் இணையும், காலம் இருக்கிறது, சரி, இன்னும் பேச்சுவார்த்தை இருக்குது, காலம் இருக்கிறது. யார் யார் இணைகிறாங்கன்ற இறுதி வடிவம் பெறும்போது தெரியும். ஏன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற பொது நோக்கத்தோடு இருப்பவர்கள்லாம் ஒன்னா சேரணுன்ற அழைப்பு பொதுவான அழைப்பா இருக்குது. அந்த இலக்கணத்துக்குள்ள யார் யார் வந்து சேர்றாங்கன்றது இறுதி வடிவம் பெறும்போது பாவம், அதே பொது நோக்கம் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு டிடிவிகள்லாம் இருக்கு. அவரை ஏங்க டீல்ல விடுறாங்கன்னு தெரியல. நான் மற்ற பார்வை வாங்கிட்டு வரேன். திரு மதிமாறன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி ஆட்சி சர்ச்சையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே ஒரு முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்டான வருகையாக பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை இருக்குமா? அது வந்து அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுமா இந்த மொமெண்ட்ல அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வர்றது? இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் வந்து சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னால், ஸ்டாலின் அவர்களே எங்கள் கூட்டணிக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள் ஒருத்தர் வரப்போகிறதா சொன்னார். அந்த பெரிய ஆள் யாரும் இல்லை, இன்றைக்கி சாயந்தரம் நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும். அது ஓபிஎஸ் தான் அந்த பெரிய ஆள். பன்னீர்செல்வம் தான், பன்னீர்செல்வம் தான் திமுக கூட்டணிக்கு இபிஎஸோட அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறாரு. ஆமாம், அந்த பெரிய ஆள் அவர் தான் வரப்போகிறாரு. இன்னொன்று, மோடி அவர்களோட வருகை வந்து இப்போ இந்த பராரில் வந்து இவங்க கூட்டணி கட்சி எல்லாம் பார்த்து இவங்க பேசுகிறாங்க அப்படின்னாலும், இவங்க என்ன பேசினாலும் அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் கட்சி எப்படி இருக்குது, பாஜக எப்படி இருக்குது, அதிமுக எல்லாம் சேர்ந்து நின்னா நம்மளோட நிலைமை எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். தெளிவாக தெரிஞ்சிருந்தாலும் அவர் இவங்க கிட்ட என்ன பேசுவாருன்னா, நீங்கள் முதல்ல நம்ம திமுகவை எதிர்த்து நிற்கிற அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஒரு 10 சீட்டு டபுள் டிஜிட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியறதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி பண்ணலாங்கிறது தான் மோடியோட ரகசிய ஆலோசனையாகவும் ரகசிய அறிவுரையாகவும் இருக்கும். இன்னொன்று, இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்கங்கிற தகவலே மோடி இங்கே வரும்போது தான் பல பேருக்கு தெரியுது. இப்போது இவர் தினகரன்கிறவர் வந்து ஒரு கட்சி நடத்துகிறாரு அப்படிங்கிறது, அவர் வந்தால் தான் இவர் கூட்டணி ஆட்சி இருக்குது, நாங்கள் கூட்டணி தான் இருக்கிறோம், மோடியை நாங்கள் பார்க்குறோன்னு அவர் சொல்லும்போது தான் அப்படி ஒருத்தர் இருக்கிறதே தெரியுது. அப்போ அதிமுக பாஜக தவிர்த்துட்டு மற்றவங்கள்லாம் தனிநபராக இருக்கிறவங்களாம் அந்த கூட்டணியில் இருக்கிறோங்கிற செய்தியை வெளி உலகுக்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மோடி வருகையை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியுது. அது இல்லாமல் மோடி எப்போ வந்தாலும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் போது வர்றதே கிடையாது, எந்த பாதிப்பு வந்தாலும் வர்றதே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற நபராகவே மோடி இருக்கிறார். இதில் இப்போ வருகையில் பாருங்கள், தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வச்சுட்டு மதுரை கீழடியில் போய் நிகழ்ச்சி பண்ணுறாரு. அந்த கீழடியில் தமிழர் 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர் அடையாளம்ங்கிறத சிறப்புன்னு சொன்னால் அதை மாற்றி எழுதி கொண்டா பேப்பரை அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறாரு மோடி ஒரு பக்கம். எப்படி அந்த பக்கத்தில் வெளிநாட்டில் போயிட்டு திருக்குறளை வந்து சொல்லுவார், திருவள்ளுவரின் சிறப்பை வந்து அமெரிக்காவிலையோ அல்லது சிங்கப்பூர்லேயோ போகும்போது சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியை திணிப்பாங்க ஒன்றிய அரசு. அது மாதிரி இவர் அந்த பக்கத்தில் கீழடி நாகரிகத்தை குழி தோண்டி போசிட்டு இந்த பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, கீழடி நாகரிகத்துக்கு இவர் வந்து ஒரு சிறப்பு செய்யறதாக வராரு பாருங்க. இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் மோடியோட வருகை எந்த வகையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பு செய்ய போகிறதில்ல, இன்னொன்று அது கூட்டணி கட்சியை தூக்கி நிப்பாட்டுற போகிறதும் இல்லை. இல்லை, அது இப்படி எடுத்துக்க முடியாதா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய வரலாறுக்கு எதிராக பிஜேபி செயல்படுகிறது, தமிழர்களுக்கு நிதி கொடுக்கறது இல்லை, தமிழ்நாடு கன்சர்னாக யோசிக்கிறது இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப தமிழர்கள் போற்றக்கூடிய சோழர் மன்னர்கள் பரம்பரையில் வந்து ராஜேந்திர சோழனுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க, அதில் மோடி சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிறாரு. தொல்லியல் துறை சார்ந்த விழாவில் அவர் சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிறாரு. அப்போ ஒரு பிரதமர் அந்த நிகழ்வுக்கு வராருங்கிறப்ப தமிழ்நாட்டினுடைய இந்த சாட்சியங்களை இந்த வரலாற்றை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு அந்த கட்டமைக்கப்பட்ட இதை உடைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதா? இல்லை, இதில் வந்து அவர் மோடிக்கு வந்து ஒரு தமிழ் அடையாளம் தேவைப்படுது.
அவருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக நீங்கள் அவங்க இந்தியா முழுக்க இந்து அடையாளத்தோடு பாஜக இயங்கினாலும் தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜக இயங்கும் போது அவங்களுக்கு இந்து அடையாளத்தோட நேரடியாக இயங்க முடியாது. இங்கே தமிழ் அடையாளத்தோட தான் இயங்கணும். ஏன்னா இங்கே திராவிட இயக்கம், பெரியார் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வை தான் கட்டமைச்சிருக்கிறாங்க. அப்போ பாஜக என்பது தமிழ் விரோத கட்சியாக இந்தியை திணிக்குது, சமஸ்கிருதத்தை திணிக்குதுங்கிற முகம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் நேரடியாக அவங்க இந்துத்துவ அடையாளத்தோடு வர முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தமிழ் அடையாளம் தேவைப்படுதுங்கிறதுனால தான் அவங்க வம்படியாக வள்ளுவரை கடந்த பல ஆண்டுகளாக வள்ளுவரை என்ன பண்ணுறாங்க, எங்காலுன்னு சொல்லி அது ஒரு கலர் கொடுக்க பார்க்குறது. அதற்கு பிற்பாடு பல்வேறு விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் தமிழ் அடையாளம்னு சொல்லி அமித்ஷா வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிற கடவுள் அவங்க பேசுறது ராமனை தான் பேசுகிறாங்க இந்தியா முழுக்க. அவங்களுக்கு முருகன் மேல முருகனும் இந்து கடவுள்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்தில் முருகனை பத்தி அவங்க பேசுறதே கிடையாது. மாறாக தமிழ்நாட்டில் முருகனை பத்தி பேசுறது, இந்தியா முழுக்க ராமனை பத்தி பேசுறது. ஆனா இங்க வந்து முருகனை பத்தி பேசுவது என்னன்னா, இங்க வரும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க தமிழ் மார்வேட போட்டி போட்டுக்கிறாங்க எல்லாருமே பாஜகவை சேர்ந்தவர்கள். ஏன்னா இங்க தமிழ் அடையாளம் இருந்தா தான் என்ன பண்ண முடியும், இங்கே பார்த்தா கட்சி ஓரளவுக்காவது ஓட்டு வாங்க முடியுங்கிறதுக்காக செய்கிறாங்க. அதனால தான் மோடி வர்றதுக்காக செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கீழடி, அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழனோட பிறந்த நாள் நிகழ்ச்சி, இதையெல்லாம் செட் பண்ணி தமிழ் அடையாளத்தை அவருக்கு பின்னால் தூக்கி நிறுத்துறாங்க. மாறாக எவ்வளோ தூக்கி ஜாக்கி வச்சு தூக்கி மோடிக்கு வந்து தமிழ் அடையாளத்தில் கொடுத்தாலும் அவர் தமிழ் விரோத அடையாளம் தமிழர்கள் மத்தியில் விரிந்து பறந்து, தமிழ் விரோதம் மட்டும் இல்லை தமிழர் விரோத அடையாளமும் மோடி கிட்ட விரிந்து பறந்து இருக்கிறதுனால அது ஒன்றும் பண்ண முடியாது இவங்களால. ஓகே, திரு ஸ்ரீனிவாசன், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் வருகையை ஒட்டி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக கூட்டணின்னு கருதலாம், இல்லைன்னா தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணின்னு கருதலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்படும் அப்படின்னு ஒரு நம்பப்படுது. இன்னொன்று, இந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோன்னு கிளைம் பண்ணக்கூடிய முக்கியமான கட்சி தலைவர்கள், இப்போ டிடிவி ஆகட்டும், அதிமுகவில் தான் இருக்கிறோன்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் ஆகட்டும், இவங்க ஒரு பக்கம். அதிமுக கூட்டணியில் அவர்கள் இல்லை, என்டிஏ கூட்டணியில் வேணால் இருக்கலாம். இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? என்ன மாதிரியான ஒரு முடிவு எட்டப்படும்? என்ன பேச்சுவார்த்தையை எடப்பாடி மோடி அவர்களோட நிகழ்த்துவார்? வணக்கம். அதாவது பிரதமர் தமிழகத்திற்கு வருவது அரசு முறை பயணம். இதில் வந்து கூட்டணி தலைவர்கள் கேட்டிருக்கிறாங்க, அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பிஎம்ஓ அலுவலகத்தை பொறுத்த வரையும் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரியான ஒரு தெளிவான இது தெரியல. ஆனால் அதே நேரத்தில் கூட்டணி தலைவர்கள் என்டிஏ அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தமிழக தலைவர் ஐயா எடப்பாடியார் தான். அதனால் இந்த கூட்டணியுடைய இறுதி வடிவம் இந்த தலைமையில் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில் முடிவு செய்யப்படும், இறுதி செய்யப்படும். அப்போ அதிமுகவிற்கு உற்ற துணையாக அதே நேரத்தில் திமுகவினுடைய அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுகின்ற அந்த சிந்தனை உள்ள யாராக இருந்தாலும் வாக்குகளை சிதறடிக்காமல் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் வந்து அவங்க இடம் பெறலாம் அப்படின்ற கருத்து தான் பாஜகவுக்கும் இருக்குது, அதிமுகவுக்கும் இருக்குது. யாரையும் விலக்கி வைக்கிற நோக்கம் இல்லை. எந்த வாக்குகளாக இருந்தாலும் இந்த திமுக அரசுக்கு எதிரான வாக்குகளை சேகரிக்கணுங்கிற எண்ணத்தில் எந்த தலைவர்களுக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அந்த அடிப்படையில் தான் எல்லாம் இருக்கிறாங்க. அதற்கு அப்படி இல்லை. அதாவது அதிமுகவை பொறுத்த வரையும் ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு தலைவர், ஒரு பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஐயா இபிஎஸ்க்கு அவங்க கொடுத்துருக்கலாம் அப்பாயின்மெண்ட். ஆனால் அதே நேரத்தில் ஐயா ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர், அந்த அடிப்படையை தவிர சட்ட ரீதியாக எந்த ஒரு இயக்கத்திற்கும் அங்கீகாரம் இல்லாத ஒரு தலைவராக அவர்கள் கருதி இருக்கலாம். அந்த அடிப்படையில் அது வந்து ஒரு முக்கியமான என்னங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப உங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு பிஜேபியை விட்டுட்டு போனது அதிமுக. ஆனா அப்ப அவர்களுக்கு கை கொடுத்தது ஓபிஎஸ் அவர்கள் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு பாசம் இருக்கும்ல? இல்லை, அது பாஜக உணரணும். அதிமுகவிற்கு வந்து அதிமுகவிற்கு உள் வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் வந்து ஒரு நேரடி கட்சியை எதிர்த்து பயணித்த அந்த அடிப்படையில் வந்து அதிமுகவிற்கு எந்த விதமான அந்த சேர்த்துக்கணும், கூட்டணியில் பயணம் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் இதுவரையும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. ஆனால் கூட்டணின்னு வர்றப்ப வாக்குகள் சேகரிக்கிறப்ப என்டிஏ அல்லது
அவங்க பெரிய தேசிய தலைவர்கள் அவருக்கு இருக்கிற நீங்கள் சொல்கிற அந்த நட்பு அடிப்படையில் சேகரிக்க சொன்னால், அவங்கள சேர்த்துக்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறது இல்லையாங்கிறது தலைமை தான் முடிவு செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் பாஜக அவங்களுடைய அந்த பார்வையில் முக்கியமான நபராக அவர்கள் கருதவில்லையோ என்று தோன்றுகிறது. இவங்க எழுதுகிற கடிதம் எழுதின முறையும் அதை அவங்க அக்செப்ட் பண்ண முறையுமே நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்போ இவரால் எந்த பயனும் இல்லைன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ரெண்டாவது, இவரை சேர்க்குறப்ப அதிமுகவுடைய மனச்சிதைவுக்கு ஏதாவது காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அந்த அடிப்படையில் அதிமுகவை முழுமையாக பாஜக உட்கொண்டு அதிமுகவை தலைமையாக கொண்டு அதிமுக கூட்டணியில் பாஜக இடம் பெறுகிறது. இதுதான் 26 சட்டப்பேரவை தேர்தலுடைய நோக்கம், அதோடைய உடன்பாடு. அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால அவங்கள அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுக்காம இருந்திருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரையில் ஓபிஎஸ் என்பவர் நேர் எதிரானவர். டிடிவி என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறோம், இல்ல எடப்பாடி இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா நீங்க நயினார் நாகேந்திரன் கிட்ட கேளுங்க அப்படின்றாரு. அப்ப என்டிஏ கூட்டணிக்கு யாரு இங்க இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குறாங்க? ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்றாரு இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குதுன்னு. ஆனா ஓபிஎஸ் டிடிவி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதிமுக கூட்டணியில் இல்லைங்கிறாரு, என்டிஏ கூட்டணியில் மேபி இருக்கலாம். எனக்கு இங்க என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ மாப்பிள்ளை இவர் தாங்க, ஆனா சட்ட எழுதில்லை அப்படின்ற மாதிரி கூட்டணிக்கு தலைவர் நாங்க தாங்க, ஆனா அதுல இவங்க இருக்கிறாங்களான்னு எங்களால சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறது ஒரு தெளிவற்ற நிலை இருக்குது. அது தொண்டர்களையும் ஜெல் பண்ணாது, ஒரு குழப்பமா இருக்கு. அதுக்கெல்லாம் தீர்வு எட்டப்படுமா? இல்லை, டிடிவியை பொறுத்தவரையும் டிடிவி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு என்டிஏ கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லி. பாஜக என்டிஏ கூட்டணியில் டிடிவி இருக்காருன்னு அதிகாரப்பூர்வமான தகவலே கிடையாது. முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு நயினார் நாகேந்திரன்லாம் அதிகாரப்பூர்வமாக தேசிய தலைமையிட்டேருந்து டிடிவி எல்லாம் என்டிஏ கூட்டணியில் பயணம் செய்கிறாருன்னு யாரும் சொல்லலை. அப்போ இவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உள்ளங்கை நெல்லிக்காய் மாதிரி அதிமுக தான் இன்றைக்கு பாஜகவினுடைய உற்ற தோழனாக கூட்டணி தலைவராக இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் இன்றைக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. செல்லுகின்ற இடமெல்லாம் இன்றைக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும், பாஜகவுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அதிமுகவிற்கு கூட்டணி மரியாதையை அவங்க உரிய இதை தர்றாங்க. மற்றவர்களை ஏன் அழைக்கலை, ஏன் அழைச்சாங்கன்ற காரணம் பாஜக தான் சொல்லணும். அதிமுகவிற்கு இதில் எந்த இதுவும் இல்லை. அதிமுக அதாவது எந்த வாக்குகளையும் சிதறவிடக்கூடாது, திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா வாக்குகளையும் சேகரிக்கணுங்கிற உயர்ந்த நோக்கத்தில் தான் அதிமுகவோட எண்ணம் இருக்குது. அதனால் மற்றவர்களை பற்றி அதிமுக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இது மக்கள் செல்வாக்கோடு செல்லுகிற இடமெல்லாம் இன்றைக்கு அதிமுகவிற்கு எப்படி எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சன் நியூஸ் செய்திகளெல்லாம் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இந்த ஆட்சி மாற்றத்திற்கு இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் தான் முதற் காரணம். அந்த அடிப்படையில் அதிமுக தான் உரிமை கோலுது, அதிமுக தான் ஆட்சி மாற்றத்திற்கு அடிக்கோலிடுது. அதனால் அதிமுகவோட தலைவருக்கு செல்லுகிடமெல்லாம் மக்கள்கிட்டையும் சிறப்பு, இன்றைக்கு கூட்டணி தலைமை பாஜகட்டையும் சிறப்பு இருக்குது. அதுதான் உண்மை காரணம். மற்றவர்களை ஏன் அழைக்கலை, ஏன் அழைச்சாங்க, ஏன் கூப்பிடல அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதிமுக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக இன்றைக்கு அருமையாக இந்த என்டிஏ கூட்டணியில் தலைமை தாங்கி இன்றைக்கி தேர்தல் களத்தை நோக்கி சென்று போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நிறைய ஆசீர்வதிக்கிறாங்க. இவர்களை பற்றி அதிமுக என்றைக்கு கவலைப்பட்டது இல்லை. ஓகே திரு சுப்ரத்தினம், இப்போ 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவோடு இணைந்து இந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து பயணித்த ஓபிஎஸ் இதுவரைக்கும் என்டிஏ கூட்டணியில் இருப்பதாகத்தான் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த பிரதமரை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வில் தான் இருக்கணும் என்று கடிதம் மூலமாக கோரிக்கை வைக்கிறார். வரவேற்பு பட்டியலில் கூட அவர் இடம் பெறாதது, அந்த கோரிக்கை ஏற்கப்படாதது அப்படிங்கிறது ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் நிலையை கேள்விக்குள்ளாக்கி இருக்குதா? வேர் ஹி ஸ்டாண்ட்ஸ், அவருக்கு அடுத்து என்ன பண்ண போறாரு? இல்லை செப்டம்பர் 4 வேறொரு மாதிரியான முடிவெடுக்குவதற்கான வாய்ப்பு இருக்குமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாண்பு முதல்வர் அவர்கள் விரைந்த நலம் பெற்று தன்னுடைய வழக்கமான பணிகளை தொடர வேண்டும் என்று நான் விலகுகிறேன். ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி, அவர் அதாவது அண்ணன் தெளிவாக சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் இஸ் கம்மிங் டு தமிழ்நாடு ஆன் அஃபீஷியல் விசிட், ஒரு அஃபீஷியல் விசிட்டில் வர்றாரு. ஓபிஎஸ் என்ன அப்பாயின்மெண்ட் கேட்டது ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்,
ராமநாதபுரம் தொகுதியில் அங்கே போட்டியிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி நான் சரியாக சொன்ன மாதிரி 2024 நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர் என்ற வகையிலும் அவருக்கு எழுதிய கடிதத்திலே மதுரை போடி அந்த பிராட்கேஜ் பண்ணதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்குன்னு தெளிவாக இந்த பர்பஸ் ஃபார் விச் ஹீ இஸ் ட்ரைங் டு மீட்ங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டாரு. நண்பர் சீனிவாசன் சொன்னார் அந்த கடிதத்திலே எல்லாம் புரியும்னு சொல்லி அது உங்கள் மூலம் நான் ஒன்று தெளிவுபடுத்த வரேன். ஐ வில் ஃபீல் ப்ரிவிலேஜ்னா அதுக்கு என்ன பொருள்? நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் பெரிதும் கௌரவிக்கப்பட்டவனாக கருதுவேங்கிறதே அதோட அர்த்தம். ஐ பெக்யூன்னா தான் நான் கெஞ்சுகிறேன்னு அர்த்தம். இதை மீடியாவில் எப்படி வந்து தவறான ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு தெரியல. அதை மனசில் வச்சு தான் நண்பர் சீனிவாசன் சொல்கிறாரு. நிச்சயமாக ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு பிரதமருக்கு எப்படி கடிதம் எழுத வேண்டுமோ அந்த அடிப்படையில் தான் அது எழுதப்பட்டு இருக்கிறது. ரெண்டாவது, திரு சீனிவாசன் பேசுகிறப்ப திரு எடப்பாடி அவர்கள் அனைவரையும் அரவணைத்து சென்று அதிமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை வாங்க விளைகிறார், பெரிய பரந்த மனத்தோடு இருக்கிறார் என்று முதல் பகுதியில் சொல்கிறார். திரும்ப என்ன சொல்கிறாரு, திரு ஓபிஎஸ் வந்து அவரை வந்து அந்தளவு பெரிதுபடுத்த தேவையில்லை, அவர் மதிக்கத்தக்கவராக கருதப்படவில்லை என்ற கோணத்தில் அவர் பார்க்கப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாரு. திரு ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு சமுதாயத்திலும் அரசியல் உலகிலும் என்ன மரியாதை இருக்குமோ அந்த மரியாதை இன்றும் இருக்குது. அதிமுக வாக்குகளை பிரிக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் இல்லைன்னு கருதுறாங்களோ? இல்லை, நான் வந்து அதைத்தான் தெளிவாக சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் வந்து ராமநாதபுரத்தில் அதிமுக ரெட்டலையில் நின்றுச்சு. ஓபிஎஸ்ங்கிற பேரில் ஓ பன்னீர்செல்வம் 5 ஓ பன்னீர்செல்வங்கள் போட்டாங்க. எங்களுக்கு வந்து சின்னம் இல்லை, புதுசாக ஒரு சின்னத்தை கண்டுபிடிச்சி 14 நாள் தான் எலெக்ஷன். நானே ஓபிஎஸ் அமைப்போட மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் அங்கே தேர்தல் பணியாற்றினோம். 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினோமே. அதிமுக வந்து 80,000 ஓட்டு தானே வாங்கிச்சு. அதுதான் ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு இபிஎஸ் அவர்கள். இரட்டை இலைக்கு எதிராகவே அவர் நின்னாருங்க, கட்சியின் சின்னத்துக்கு எதிராக நின்னாருங்க. எஸ், கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார், காலம் கடந்து விட்டது, கட்டாயம் முடியாது. கட்டாயங்க. அதாவது அன்றைக்கு சூழலில் அன்றைக்கு இணைந்து செயல்படத்தான் விரும்பினோம். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு தலைவர் சமமான தலைவர் வந்து அது அவருடைய எண்ணத்திற்கு இடமளிக்கவில்லை என்றால் துரோகம் போயிட முடியாதுங்க அபிநயா. ஒரு அரசியல் இயக்கத்துடைய தலைவர் துரோகம் போயிட முடியாது, அரசியல் துரோகம் மேற்கொள்ள முடியாது. எனவே வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன்? அப்ப இன்னும் தர்ம யுத்தம் இருக்கு, கட்டாயம் இருக்குல்ல. என்ன தர்ம யுத்தம்? we are fighting it on the field, we are fighting it in the court of law. இன்றைக்கி தேர்தல் நீங்கள் இப்போ சொன்னீங்களே, இப்போ இது நடைபெற்றிருக்கக்கூடியெல்லாம் நீங்கள் தெளிவாக அண்ணன் மதிவாரன் கூட மிக தெளிவாக சொன்னார். ஏதோ அறுதியிட்டு உறுதியாக தமிழ்நாட்டில் திரு அண்ணன் இபிஎஸ் அவர்களை என்டிஏவுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பது திரு அமித்ஷா சொன்ன பிறகு கூட்டணின்னு சொன்னார். அது குழப்பம் வந்துச்சு. பிறகு அங்கே போய் ஒரு பத்திரிகைக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பேட்டியில் அதிமுகவிலிருந்து ஒருத்தர் முதல்வராக அறிவிக்கப்படுவார்னு சொன்ன நிலையில் அப்போ பிஜேபியோட பார்வை எப்படி இருக்கிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தெளிவாக சொல்கிறேன், பீயிங் எ லாயர், அதிமுகன்றது ஓபிஎஸ் சொல்லலை. இல்லை அதிமுகங்கிறது இன்றைக்கு அவங்க சொல்கிறாங்களே ஓபிஎஸ்க்கு இந்த அதிமுக தொடர்பே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அந்த பார்வையில் நான் சொல்கிறேன். செங்கோட்டையன் அவர்களை சொல்லியிருக்கலாம், எஸ்பி வேலுமணி அவர்களை சொல்லியிருக்கலாம். இல்லை அதை நாங்கள் கிளைம் பண்ணலை. அதிமுகவிலிருந்து ஒருவருங்கிறப்ப வந்து ஓபிஎஸ் தான் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு, எந்த நிபந்தனையற்ற முறையில் கட்சியுடைய எதிர்கால நலன் கருதி நான் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக வந்து தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எந்த தியாகத்திற்கும் நிபந்தனையற்ற முறையில் நான் வந்து இணைகிறேன்னு சொல்லிட்டாரு. சார், ஒரு முன்னாள் முதலமைச்சர் சார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் சற்று இறங்கி கேட்கணும்னு அவசியம். அதை வந்து அப்படி இறங்குறதா நீங்க பெருந்தன்மையாக பார்க்க மாட்டேறீங்க. கட்சி வந்து தொடர்ந்து 13 முறை தி குவாண்டம் ஆஃப் டெக்லைன் ஆஃப் ஏடிஎம்கே has been on a descending order. இறங்கு முகத்தில் வந்துட்டு இருக்கு. நீங்க பாருங்க, அது ஓபிஎஸ் வெளியேற்றியதற்கு பிறகு அந்த டிசைனிங் சொல்றீங்களா? ரொம்ப கடுமையா வந்திருக்கு. இரட்டை தலைமை நல்லா கேட்டீங்க அப்படின்னா, இரட்டை தலைமை இருந்த பொழுது அன்னைக்கு மட்டும் 10.5% அவசர கோலத்தில் வந்து கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமா ஆளுங்கட்சியாக வந்திருக்கலாம். இல்லாட்டி திமுகவிற்கு நெருங்கி அவங்க வந்து 120னா நாங்கள் 100 வந்திருக்கலாம், அந்த அளவுக்கு வந்திருக்கலாம். அதை மீறி இரட்டை தலைமைக்கு கிடைத்த வெற்றி தான் கூட்டணிகளில் சேர்த்து 74 தொகுதிகளில் நாங்கள் வென்றது மட்டுமல்ல, திரு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு பலமுறை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அது இரட்டை தலைமைக்கு கிடைத்த வெற்றி. அந்த அதே நிலை தொடர்ந்திருந்தால் பிறகு ஏற்பட்ட அந்த சரிவு என்பது உருவாயிருக்கவே கூடாது, உருவாயிருக்காது. எனவே வந்து ஒற்றை தலைமை நான் முடிவெடுப்பதில் சிக்கல் என சொல்லி
இரட்டை தலைமை வேணாம் ஒற்றை தலைமை என்று முடிவெடுத்தபடினால்தான் மிகப்பெரிய சரிவு. அது ஈரோடு கிழக்கு தேர்தலே உங்களுக்கு பலமுறை விவாதிச்சிருக்கோம். அன்றைக்கு அண்ணன் சார்ந்த இன்னைக்கு வேட்பாளர் கூட திரும்ப பெற்றாரு ஓபிஎஸ் அவர்கள். அப்ப அதெல்லாம் வந்து நாங்க கட்சிக்கோ சின்னத்துக்கு எதிராகவோ செயல்படல. அதிமுக இரட்டை இலையில அங்க சின்னம் நிக்குதுன்னா இல்ல நம்ம மனப்பூர்வமா வெளியில நிப்போம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தது. அன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் சைடுல ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. அதை வந்து ஹூ புரோக்கர் த பீஸ் அன்றைய தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அவருடைய இல்லத்தில் வந்து சந்திக்கிறார். திரு டிடிவி தினகரன் அவர்களை அவர் இல்லத்திற்கு சென்று சந்திக்கிறார். அண்ணே நீங்கள் வந்து வேட்பாளர் போட வேணாம், போட்டு வாபஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து கொங்கு மண்டலம், அவரோட இட் இஸ் மிஸ்டர் இபிஎஸ் இஸ் பேஸ்டின், அவருடைய பாக்கெட் பரோ சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவருக்கு செல்வாக்குள்ள பகுதி. நாம் அதிமுக ஓட்டை பிரிக்கவில்லை என்றால் வெற்றி உறுதி. எனவே நீங்க இப்ப சொல்றீங்களே திரு ஓபிஎஸ் மட்டும் ஏன் அவர்கிட்ட கேட்கிறாரு கேட்குறீங்கல்ல அபிநயா, அன்றைக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலில் அண்ணன் இபிஎஸ் அவர் சென்ட் ஃபீலர்ஸ் அவரும் அன்றைக்கு வந்து அவங்க பிரிக்காமல் இருந்தால் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அதுக்கு முன்னாடி மற்றெல்லாம் பேசிக்கலாங்கன்னு ஒரு சுமூகமான சூழலுக்கு அவரும் நேசகரம் நீட்டினார். இதுதான் யதார்த்தம். ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு நான் மதிமாறனை சொன்ன பாயிண்ட்டுக்கு வர்றேன். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இது வந்து இன்றைக்கு தன்னன் இபிஎஸ் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் இந்த இரட்டை இலை சம்பந்தமான வழக்கை 4 வாரங்களுக்குள் முடித்து தர வேண்டும். in a time bound manner it has to be brought to a conclusion சொல்லி சொல்றாரு. அதாவது கால நிர்ணயத்தில் 4 வாரங்களுக்குள் தெளிவாக சொல்றாருமா, 4 வாரங்களுக்குள் இரட்டை இலை சின்ன சம்பந்தமான தாவாவை முடிவு கொண்டு வர வேண்டும். தேர்தல் ஆணையம் என்ன தெரியுங்களா பதில் சொல்லியிருக்கு? நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பீகார் தேர்தல் இருக்கிறது. அந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் நாங்கள் இரட்டை இலை சம்பந்தமாக நாங்கள் கவனம் செலுத்த முடியும். நவம்பர் டிசம்பர் எங்கம்மா இருக்குது? ஸோ ஜனவரி கம்ஸ், ஜனவரி வந்தால் தேர்தல் வந்துடுது, ஆல்மோஸ்ட் அறிவிப்பு வந்துடுது. அப்பொழுது அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால் திரு இபிஎஸ் அவர்களை எப்படிக்கும் வழிக்கு கொண்டு வருவதற்கு தங்களுக்கு கிடைத்த ஒரே ஆயுதம். அப்ப நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த சின்னம் வச்சு இபிஎஸ் அவர்களை டேர்ம்ஸ்க்கு மாத்தலாம், கொண்டுட்டு வரலாம். அதுக்கு டிடிவியோ ஓபிஎஸ் அவர்களோ ஒரு பாயிண்ட் ஆஃப் த்ரெட்டா இருப்பாங்க. இட்ஸ் நாட் a threat மா, இட் இஸ் நாட் a threat. ஒரு நல்ல காரியத்திற்காக, ஒரு நல்ல எண்ணத்திற்கு அதிமுகவோட ட்ரெடிஷனல் ஓட்டு இருக்குல்ல, பாரம்பரிய வாக்கு, அந்த வாக்கு சரிந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய திரு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக 20% வாக்கு வாங்கியிருக்குமா, 37 to 40. எனவே வந்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக அந்த முயற்சியை எடுக்கிறார்கள். எனவே வந்து இணைப்பு என்பது காலத்தின் கட்டாயம். அவர் வந்து காலம் கடந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், தயவுசெய்து காலகாலத்தில் முடிவு இந்த விஷயத்தில் நல்ல முடிவு எடுக்கவில்லை என்றால் அதிமுகவுடைய எதிர்காலம் என்பது காலாவதி ஆகிவிடுமோ என்று பொதுமக்கள் அச்சப்படுகிறார்கள். மறந்துவிட வேணும். திரு சுவாமிநாதன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அஃபிஷியல் விசிட் தான், இங்க அரசியலுக்கான ஒரு பேச்சுவார்த்தையோ முக்கிய முடிவுகள் எட்டப்படுவதற்கோ வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அதிமுகவாக மோடி அவர்களுடைய இந்த விசிட்டுக்கு அப்புறம் இருக்குமா? கூட்டணி ஆட்சிங்கிற இந்த சர்ச்சைகளுக்கு ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படுமா? ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டினுடைய முக்கிய அடையாளங்களில் பிரதமர் மோடி தன்னை முன்னிலைப்படுத்தி விசிட் செய்வதற்கு பின்பும் ஒரு அரசியல் இருக்குது. தமிழ் அடையாளத்தை தேடுகிறார்கள் பாஜகவினர், பாஜக தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இப்போ வந்து பிரதமர் வந்திருக்கிறது நிச்சயமாக ஒரு அலுவல் ரீதியான ஒரு விசிட் தான். அதில் கூட்டணி பற்றி பெருசாக பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பை தொடர்ந்து ஒரு நிராகரிப்பு செய்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாகுது. நம்ம இன்றைக்கு மட்டும் இல்லை, ராமநாதபுரம் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ஓட்டை காட்டுனாங்க, ஓபிஎஸ் அவர்கள் காட்டியிருந்தார். அங்கே நடந்த பாம்பன் பால திறப்பு விழாக்கு கூட இவர் அந்த நேரத்திலேயே ஒரு கடிதம் கொடுத்தாரு, நான் சந்திக்க விரும்புகிறேன். அவர் போட்டியிட்ட தொகுதி 3,50,000 ஓட்டுகளை அவர் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டார், என்னோட செல்வாக்கு என்னன்னு. அப்பவும் அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தார். ஏன்னா அப்பவே அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுருச்சு, அதிமுக பாஜக அலைன்ஸ் உறுதி செய்யப்பட்டுருச்சு. இன்னொன்று மிகப்பெரிய சர்ச்சையில் அதிமுக சமகாலத்தில் சிக்கின இன்னொரு சம்பவம் இந்து முன்னணி மாநாடு. அது பாஜகவோட ஒரு சங் பரிவார் அமைப்புகள் தான் நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டுக்கு கூட ஓபிஎஸ் தரப்புக்கு அழைப்பு இல்லை. கிட்டத்தட்ட 4 முன்னாள் அமைச்சர்களை அழைக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு கூட ஓபிஎஸ் தரப்புல இருந்து கடிதம் கொடுக்கப்படலை, அழைக்கப்படலை. அவருமே ஒரு வாழ்த்து செய்தி பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ், அது அழைக்காத நல்லது. அங்கே தந்தை பெரியாரையும் பேரங்க அண்ணாவையும் அவமானப்படுத்தியார். ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல எங்கேயோ நடந்த மேடையில போய் அவர்களுடைய காவி துண்டை அணிந்து கொண்டு அந்த அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தாங்கிட்டார் சார். ஒரு திராவிட கட்சியை சார்ந்தவர் காவி துண்டு போட்டுட்டார். சொல்லிடுறேம்மா, நல்ல கேள்வி கேட்டீங்க, தெளிவான கேள்வி, அரசியல் ரீதியான கேள்வி.
பொலிட்டிக்கல் பவர்டு கொஸ்டின் ஆஸ்மி. அது வந்து மாண்பு பாரத பிரதமர் அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சிக்கு போனது. மேடைக்கு சென்றவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சால்வ் அணிகிறான், பட்டாடை அணிகிறான், அதேபோல் சென்றவர்கள் அனைவருக்கும் ஒரு வகையான துண்டு போற்றப்பட்டது. அதை மறுக்க முடியாது சூழல் காரணமாக. அதுதானே தவிர தரப்பவர்களை அழைத்திருந்தா நீங்க ஒருவேளை அந்த மாநாட்டு இதுல ஐயோ பெரியாரை கொச்சைப்படுத்திட்டாங்களே, அண்ணாவை கொச்சைப்படுத்திட்டாங்களே என்று பேசியிருப்பீங்கல்ல, அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும்ல. உங்களுக்கு அந்த வாய்ப்பையும் இல்ல, அது கரெக்ட். அதை அங்கே பேச வேண்டிய பேசாததன் காரணமாக பல பேர் சொல்றாங்கல்ல, ஓபிஎஸ் வந்து இது பிஜேபி ரொம்ப இறங்கி போறாருன்னு. ஓபிஎஸ் ஒருவர் தான் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்து எங்களுடைய ஆதர்சன தலைவர்களான என்ன தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவையும் இழிவுபடுத்தக்கூடிய எந்த செயலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்து முன்னணி என்ற பெயரில் பாஜக தலைவரே இந்த செயல் அரங்கேறிப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது. இந்து முன்னணியை காட்டுற அதுல அவங்க சார்ந்து அதுல அந்த பால்ல ஒரு 6 அடிச்சுக்கிட்டாரு. இல்ல சார், இப்ப அதான் என்னன்னா தொடர்ச்சியான நிராகரிப்பு. அது வந்து ஒரு பாம்பன் பாலம் சம்பவமா இருக்கலாம். அந்த பாம்பன் பாலம் திறப்பு போதும் கடிதம் கொடுத்திருந்தாங்க, அதுவும் நிராகரிக்கப்படுது. அடுத்தது இந்து முன்னணி மாநில மாநாட்டுக்கு கூட ஒரு அழைப்பு இல்லை, முருகன் மாநாட்டுக்கு கூட அழைப்பு இல்லை. இப்படி தொடர்ச்சியா நிராகரிக்கப்படுறப்ப தமிழக மக்களுடைய பார்வையில் அதிமுக அப்படிங்கிறது எப்படிப்பட்ட இயக்கம்னா, மோடியா இந்த லேடியான்னு விஜய் ஜெயலலிதா அவர்கள் கேட்ட இயக்கம். நீங்க உங்களை பார்த்துட்டா போதும், நான் சந்தோஷப்பட்டுருவேன், உங்கள்கிட்ட பெருமைப்படுத்திட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கடிதம் பொதுவெளியில வரும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பத்தி அது என்ன வகையான புரிதலை தமிழக மக்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமாக, ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஏன் இந்த மாதிரி பாஜக டீல் பண்றாங்க அப்படின்னா, அமமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா டிடிவி தினகரன் ஓட்டு ரீதியா தன்னை ஒரு தனிக்கட்சியா மாத்தி இப்ப குறிப்பிட்டாங்க, இரட்டை தலைமை வெற்றியை தந்துச்சு, 75 தொகுதிகளை தந்துச்சுன்னு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த தென் மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 58 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அப்ப 40 தொகுதிகள் எங்க போச்சு? ஒன்று 10.5% இடஒதுக்கீடு, அது ஒன்று. இன்னொன்று, அப்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குள்ளாகிறது ஒரு பக்கம். அமமுக 21 தொகுதிகளில் அதிமுக ஓட்டை சிதைத்திருந்தது. 21 தொகுதிகளில் அமமுக எடுத்த ஓட்டுகள் அதிமுக எதிர்தரப்பு ஓட்டை விட கூடுதல் ஓட்டுகள். அதுல ரொம்ப குறிப்பா தென் மாவட்டத்தில் 10 தொகுதிகளில் அப்படியான முடிவுகள் வந்திருந்துச்சு. தென்காசிலாம் நீங்க பார்க்கலாம், வெறும் 1000 ஓட்டு தான் வித்தியாசம். அமமுக எடுத்த ஓட்டு வேற. ஒரு உதாரணத்துக்கு சிவகங்கை தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹச்ராஜா போட்டியிட்டார். அவர் சார்னர் இயக்கத்திலே எவ்வளவு ஓட்டு எடுத்தாருன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர் வந்து போட்டியிடுறாரு. அந்த தேர்தலில் போட்டியிடுறப்ப அவர் வந்து ஒரு 21,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். 21,000 ஓட்டுங்கிறது சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப பெரிய எண்ணிக்கை. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் 5000 10,000ங்கிறதே பெரிய எண்ணிக்கை தான். 21,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். அந்த தொகுதியிலேயே அமமுக 41,000 ஓட்டு எடுத்தாங்க, 44,300 ஓட்டை எடுத்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருந்தார் டிடிவி தினகரன். அப்போ அது வந்து ஒரு அச்சத்தை ஊட்டதில்லை அதிமுக. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ச்சி அவர் ஒரு தனி இயக்கமாகவோ தனி கட்சியாகவோ தன்னுடைய பலத்தை காட்டாம இன்னமுமே ஒரு உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு போராட்டம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒருவேளை இன்றைக்கு சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருந்தா பிரதமர் மோடி அவர்களிடம் பேசிவிட்டு செப்டம்பர் 4 ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு சந்திக்க நேரமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தன்னை எந்த வகையிலுமே ஒரு ப்ரூவ் பண்ணிக்கல. ஓட்டு அரசியல்ல இப்ப சார் குறிப்பிட்டதை போல 3,50,000 ஓட்டு அவர் வந்து ராமநாதபுரத்தில் எடுத்திருக்காரு. ஆனா அதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த மதிப்பெண்ணை நம்ம அந்த ஓட்டை வந்து நான் குறைத்து மதிப்பிடலை. ஆனால் ராமநாதபுரம் தொகுதி எந்த அளவுக்கு தயார் செய்யப்பட்டிருந்துச்சு, மோடி அந்த தொகுதியில் போட்டியிட போறாருன்னு வேலை பார்த்தாங்க. சார் ஏற்றுக்கிறாங்களா மறுக்கிறாங்களான்னு தெரியல. மோடி அந்த தொகுதியில் போட்டியிட போறாருன்னு கிட்டத்தட்ட தமிழகத்தில் பாஜக அதிமுக பாஜக அலைன்ஸ் உருவாகும் அப்படின்னு நம்பி மொத்தம் 10 தொகுதிகளில் தான் வேலை பார்த்தாங்க. அதில் ஒன்று ராமநாதபுரம். அதே 2019 அந்த தொகுதியில் நயினா நாகேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார். இன்னொன்று 2024 பிரதமர் மோடி அந்த தொகுதியில் போட்டியிட போறாரு. சென்டிமெண்டா அங்கே வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாதசாமி கோயில் இருக்கு, அவங்களுக்கு காசி எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் ராமேஸ்வரம் முக்கியம்னு கிட்டத்தட்ட அங்கே பொன் ராதாகிருஷ்ணனை தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே போட்டிருந்தாங்க. 10 தொகுதிகள் தான் வேலை பார்த்ததில் ஒரு தொகுதி அது. பாஜகவினர் தீவிரமாக அங்கே கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் ஓ பன்னீர்செல்வம் என்கிற ஒரு பிரபலத்தன்மை அங்கே போகிறப்ப அது அவருடைய செல்வாக்கையும் சேர்த்து அது 3,30,000 ஓட்டா நகர்த்துது, அதிமுகவை பலவீனப்படுத்துது. ஆனால் அவர் தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்ல எப்படி அதிமுக தோக்கதான போது ஒரு 5 தொகுதி 10 தொகுதியில் அவர் வேட்பாளரை நிறுத்தி தன்னுடைய பலத்தை காட்டியிருந்தா நீங்க பாஜக இவரையும் ஒரு வேல்யூபிள் பர்சனா எடுத்திருக்கோம். டிடிவி தினகரன் அந்த இடத்தை எடுக்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 தொகுதிகளில் தன்னால தோல்வி அடைஞ்சிச்சுங்கிறத ரிக்கார்டா காட்டுறாரு. அப்ப அவருடைய குரல் அங்கு எடுபடுகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய குரல் அங்கு வலுவில்லாம போறதுக்கும் இதுதான் காரணமாம். இது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, நீங்க தமிழர் அடையாளத்தை பாஜக எடுக்க போகுது. இன்றைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலே திடீர்னு பார்த்தா திருவள்ளூர் சிலையை தூக்கிட்டு தருண் விஜய்னு ஒரு எம்பி எங்கள் கன்னியாகுமரியில இருந்து தான் புறப்பட்டார். அங்கேருந்தே புறப்பட்டு நான் அங்கே போய் போட போகிறேன், இங்கே போய் அந்த சிலையை வைக்க போகிறேன்னு அந்த சிலை கடைசியில் எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது ஊடகங்களில் வந்துச்சு.
அப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் பரப்புரையின் போதே ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டுச்சு. இனிமேல் நீங்கள் மோடி பேசுகிறத தமிழ்லையும் கேட்கலாம், நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் அவர் ஹிந்தியில் பேசுகிறத இமிடியேட்டாக நாங்கள் தமிழில் கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நம்ம தமிழர் அடையாளத்தோடு உள்ளே வரணும் அப்படின்னு பாஜக துடிக்குது. பட் அதிமுகவுக்கு ஒரு வெற்றி வேணும்னா முதல்ல இந்த விமர்சனங்களையெல்லாம் தாண்டி அது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உட்பட எல்லாரையும் அணைத்து கொண்டால் மட்டும்தான் அதிமுகவில் வெற்றி பெற முடியும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இல்லைன்னா கடந்த முறை இப்போ செப்டம்பர் 4 சார் என்ன சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. செப்டம்பர் 4 ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு முடிவெடுத்து ஒரு தனி கட்சியோ அல்லது வேறு ஏதோ ஒரு இதை நோக்கி திரும்பிட்டாலோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ஸ்பாய்லராக இருந்தாங்களோ அதே போன்று இந்த முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நிச்சயமாக அவர்களுக்கும் வெற்றியை தராது, அதிமுகவுக்கும் வெற்றியை தராது. இவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் சொந்த செல்வாக்கு இருக்கிறவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகிக்கொள்ளலாம். அவ்வளவுதான் நடக்குமே ஒழிய இது அதிமுகவுக்கும் பெரிய பலவீனம். அணிகள் எல்லாம் ஒன்று சேர்கிறது. இப்போ அவங்க அதிமுக கூட்டணியில் இல்லை என்பதை எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு வராரு. ஆனால் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதை அவங்க இருவரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை பாஜகவுக்கு இத்தனை இடங்கள், அதிமுகவுக்கு இத்தனை இடங்கள், மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளோன்னு பேசுறாரு, அந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ்னஸ் வந்து இபிஎஸ்க்கு அவர்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா மேபி நீங்க சொல்றீங்க அந்த வாக்குகள் பிரிக்கப்படும், அதுக்கு முக்கியமான ஃபேக்டரா இந்த 2 பேர் இருப்பாங்க அப்படின்னு பாஜக கருதுதுன்னா பாஜக இடங்களை அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அப்படி இவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள நிலைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு? அதுக்கு தான் அந்த தேர்தல் ஆணையம் விவகாரத்தை டிசம்பர் வரை கொண்டு போயிருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அது வந்து டிசம்பர் வரைக்கும் அந்த தேர்தல் ஆணைய தொடர்பாக போகிறது வந்து அதுதான். இன்னொன்று மிக முக்கியமாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டிருக்க கேஸில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளரானது செல்லாது, பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது, கட்சி தலைவர் பதவியை நேரடியாக தொண்டர்களே தேர்வு செய்கிற வகையில் விதிகளை மாற்றம் செய்ய இதெல்லாம் அமல்படுத்தினாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இவர் மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் ஆயிடுவார். அப்போ ஒருங்கிணைப்பாளர் ஆகும்போது சின்னத்தை யாருக்கு வழங்கணுங்கிற முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் கூட ஓபிஎஸ் அவர்கள் கையில். அப்ப தனி கட்சிங்கிற முடிவுக்கு போக மாட்டார். போகிற இவருக்கும் செக் வச்சிருக்காங்க பாஜக. இது எடப்பாடிக்கு மட்டும் செக் கிடையாது. இவங்களுக்கு செப்டம்பர் 4 நீங்க கூடி கலைங்கன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 4 உங்க ஆதரவை காட்டுங்க, கூட்டத்தை காட்டுங்க, நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போங்க அப்படின்னு. பாஜகவை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா திராவிட கட்சிகள்ல ஏதாவது ஒரு கட்சியை அழித்தால் தான் அவர்கள் உள்ள வர முடியும். நீங்க திமுக வந்து அந்த வகையில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு உள்கட்சி யுத்தத்தை சந்திக்குது. ஸோ அதை மெல்ல மெல்ல விழுங்கி அந்த இடத்துக்கு வரணும்னு பாஜக துடிக்கிறதுனால இது போன்ற உள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகளை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. பட் பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு உண்மையிலேயே நினைச்சாங்கன்னா இவர்கள்லாம் தான் ஒற்றுமையாக இணையணும் முதல்ல. அதில் யார் எல்லாம் இந்த மற்ற கட்சிகளை சொல்கிற மாதிரி தான் ஒத்த கருத்துடையவர்கள்லாம் வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுறார். உண்மையிலே ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா 3 பேருக்கு ஒரு ஒத்த கருத்து இருக்கு, பொதுச் செயலாளர் ஆகணுங்கிறது. திரு பொன்வல்சன் ஒரு ஷார்ட் ஆட்சிக்கு வரணுங்கிறது ஒத்த கருத்து இல்லையா? திமுக எதிர்ப்புங்கிறது கூட ஒத்த கருத்து தான். அதை கூட கன்சிடர் பண்ணி பேசுறவர்கள் நான் வேற மாநில சொன்னேன் ஆட்சிக்கு வருவது என்று விவாதம் பண்ணும்போது சசிகலா மறந்துட்டாரு. ஆமா அதே சார் அவங்க ரொம்ப நாளா வெளியில வரல, எதுவும் சொல்றது இல்ல, அப்பப்போ வர்றாங்க. அவங்க சைலண்ட் மோடுக்கே போயிட்டாங்க. கோரிக்கை வைக்கிறாங்க டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும். அவர்கள் தேர்தல் அவங்களும் வழக்கு இருக்குது, அவங்களும் வழக்கு இருக்குது. சரி, இப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக ஒரு குறுகிய கால இதுக்காக இந்த கட்சி நம்ம கையில தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஒரு ஈகோ கிளாஷஸ், ஒரு தலைமை போட்டி, இது போன்ற காரணங்களுக்காக லாங் டேர்மா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஐடியாலஜி வந்து அடமானம் வைக்கப்படுகிறது, இழக்கப்படுகிறது. இன்னொன்னு ஒரு செல்ஃப் ஹார்மா அதிமுக பண்ணிக்குது. அதுக்கு இபிஎஸ் வழிவகுக்கிறாராங்கிற கேள்வி. 3 விஷயம் நான் சொல்றேன். நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதையும் நம்ம மறந்துடுறோம். 2வது, சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்றதையும் நம்ம மறந்துடுறோம். 3வது, தமிழ்நாட்டில் என்னை ஆட்சி செய்கிற எஜமானர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்த 520 வாக்குறுதிகள் என்ன செய்தார்கள் எல்லா துறைக்கும், இதைத்தான் நான் ஓட்டா மாற்ற போறேன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்றதையும் நம்ம மறந்துடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா மக்கள் வந்து அதிமுகவுடைய உள்கட்சியை பெருசாக எடுத்துக்குவாங்க, 2வது பிஜேபி உள்ளே வரக்கூடாது, இதை தான் பெருசாக எடுத்துக்குவாங்க. இந்த 2 மட்டுமே நம்ம எவ்வளவு காலத்துக்கு இதை சொல்லி ஓட்ட முடியும்? 2019 எலெக்ஷன்லேயே நம்ம ஓட்டு கேட்டோம், பிஜேபி உள்ளே வரக்கூடாது, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. பாண்டிச்சேரியை சேர்த்து 39 தொகுதி கொடுத்தாச்சு, ஒரே ஒரு தொகுதி தேனியை மட்டும் விட்டாச்சு. அதே மாதிரி தான் 2021 கேட்டீங்க, 2021 75 தொகுதி எதிர நின்றாங்க,
ஆன்டி இன்கம்பன்சியை விட்டு 75 தொகுதி திமுக கூட்டணிக்கு தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் கூட ஆட்சியை கையில் கொடுத்துட்டாங்க. சரி, நீங்கள் போராடுங்க, பிஜேபி உள்ள வரக்கூடாது. அடுத்து உள்ளாட்சி தேர்தலையும் அதே மாதிரி தான், பிஜேபி உள்ள வரக்கூடாது. அடுத்து 2024 தேர்தல், பிஜேபி உள்ள வரக்கூடாது, ஓட்டு போடுங்க. 40 தொகுதியும் கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்கள் டெல்லியில் போராடிக்கோங்கன்னு. இப்போ நடக்கிற எல்லா தேர்தலுக்கும் பிஜேபி உள்ளவர் கூட எனக்கு ஓட்டு போட்டுருங்க, பிஜேபி உள்ளவர் கூட எனக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் தெருவில் விளக்கேறி இல்லையா, பாதாள சாக்கடை திட்டம் சரியில்லையா, பிஜேபி உள்ளவர் கூடாது, எனக்கு ஓட்டு போட்டுருங்க. எவ்வளோ நாள் இப்படி நம்ம சொல்ல போகிறோம்? ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் சட்டமன்ற தேர்தல் இது திமுகவா அதிமுக என்பதுதான் போட்டி, ஸ்டாலினா எடப்பாடியா என்பதுதான் போட்டி. மக்களுக்கு செய்த சாதனைகள் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக என்ன செய்தது, அதற்கு முன்னாடி 4.5 ஆண்டுகளாக எடப்பாடி என்ன செய்தார், இதுதான் இன்னைக்கு போட்டி மையப்பொருளாக இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் இருக்கும், அது ஒரு 10 அம்சத்துல அது ஒரு அம்சமா இருக்கலாம். ஒழிய பிரதானமா இருக்குது மோடி கன்சானா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல ராகுலுக்கு ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்க? ராகுலுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா மோடிக்கும் போடுவாங்க, ராகுலுக்கு போட மாட்டாங்கன்னா மோடிக்கும் போட மாட்டாங்க. அப்போ ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்களா, ராகுலுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஓகே, அந்த விவாதம் கொண்டு வர முடியும். இல்ல அங்க அதே மாதிரி தான். இல்ல அங்க திமுகனா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறது நிதர்சனமா எல்லாத்துக்கும் தெரியும். காங்கிரஸ் எல்லாம் காசா? இங்க ஏடிஎம்கே இல்ல சார், ஏடிஎம்கேல இபிஎஸ் தலைவர் தான். ஆனாலும் ஏடிஎம்கேனுடைய ஃபேக்ஷன்ஸா இருக்கிறவங்க வாக்குகளை பிரிப்பாங்க, தொண்டர்கள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னொரு ஃபேக்டர் பிஜேபி அங்க ரோல் எடுக்கிறாங்க. தொண்டர்கள் பிரியறதுக்கு எல்லா இடத்துலயும் வாய்ப்பு இருக்குது. அதிமுக கூட்டணியிலும் தொண்டர்கள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் எங்களது உயிர் நாடி கொள்கைன்னு 1999 தேர்தல் பாதை திருடர் பாதை என்பதில் இருந்து மாறி நாங்கள் 10 வருட தேர்தல் பாதையை எடுக்காத இருந்தோம், முதல் முறையாக எடுக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதால் தான் நாங்கள் தேர்தல் அரசியலுக்கே வரோன்னு மூப்பனார்கிட்ட உறுதிமொழி சொன்னவங்க. 25 வருடம் ஆச்சு, இன்னும் அந்த வாய்ப்பு எங்களுக்கு அமையலையேன்னு ஏங்கி தவிக்கிற விடுதலை சிறுத்தைகள் அந்த ஓட்டு கன்வர்ஷன் இருக்குமா? சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் இவ்வளவு குறைஞ்ச தொகுதியில் ஒரு மாநிலத்தில் நாங்கள் நின்றதே கிடையாது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்றாரு. கடந்த 2021 தேர்தலில் தான் அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் சகிப்புத்தன்மையோடு ஏத்துக்கிட்டோம். இனிமேல் அப்படி அதிமுக கூட்டணியில கூட்டணி ஆட்சிக்கு இபிஎஸ் அவர்கள் பரிபூரண சம்மதத்தை தெரிவிச்சிருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கலாமா? எப்போ சொல்லிருச்சார் சொல்லுங்க? இல்ல அதான் சொல்றேன், நீங்க தான் சொல்லலாம்ன்றீங்க. நீங்க முடிவை சொல்றீங்க, நீங்க கேள்வி கேட்கல, முடிவை சொல்றீங்க. முடிவை சொல்லிட்டு இது கரெக்டான்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அந்த வாக்குகள் வராது, கம்யூனிஸ்டுகள் அதிருப்தியா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த கூட்டணியில இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயம் மையமாக வைக்கப்படுகிறது அப்படின்னா சரி சார், திமுக அது டிராபேக்கா இருக்குது, அதிமுக அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இப்போ தமாகவுக்கு ஆட்சியில ஒரு இடம், துணை முதலமைச்சர் பாஜகவை சார்ந்தவர், ஒரு குரல் வந்தது நயினார் நாகேந்திரன் துணை முதலமைச்சர். இதுல எப்படி மைனஸ் இருக்குதோ அதே மாதிரி அதுலயும் அது மைனஸா நினைக்கலாம். இதுல இது பிளஸ்ஸா நினைச்சீங்கன்னா அதுலயும் பிளஸ்ஸா நினைக்கலாம். திமுக கூட்டணியில நீங்க மைனஸ்னு ஏத்துக்கிறதா இதையும் ஏத்துக்கலாம். நீங்க திமுக கூட்டணியில இது மைனஸ் நினைச்சீங்க அப்படின்னா உளப்பூர்வமா இதை ஏத்துக்கலாம். அட்வான்ஸ் அதுதான் நான் சொல்றேன். இதுல அது மைனஸ் இல்லைன்னு போது அதுல எப்படி மைனஸ் ஆகும்ன்ற, இதுல மைனஸ் ஆகாதுன்னா அதுலயும் மைனஸ் ஆகாது. இல்ல அடுத்த விஷயம், எந்த கூட்டணியும் இன்னைக்கு திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் தவிர வேற யாரும் ஆட்சியில பங்குன்றது மாட்டோன்னு யாருமே சொல்லலை. எந்த கட்சியுமே இன்னைக்கு பரிணாம வளர்ச்சியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த 3 கட்சிகளை தவிர மீது எல்லாருமே ஆட்சியில் பங்கு வகிக்கணுன்ற உளமாற எண்ணத்தோடு தான் போட்டி போடுறாங்க. இங்கே அதை கொஞ்சம் வெளியே சொல்கிறாங்க, அங்கே தைரியமாக வெளியே சொல்ல முடியல, அவ்வளோதான். மற்றபடி யாராவது அறிவிக்க முடியுமா? ஒருவேளை மைனாரிட்டி தான் நாங்கள் வெற்றி பெற்றாலும் கூட ஆட்சியில் நாங்கள் பங்கு கொடுக்க மாட்டோம்னு திமுகவும் சொல்ல முடியாது. ஒருவேளை மெஜாரிட்டியா ஜெயிக்கல திமுக அப்படின்னா கூட நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம்னு கூட்டணி கட்சிகள் சொல்ல முடியாது. ஓகே, நம்ம திரு மதிமாறன், ஒரு 5 ஆண்டு கால அதிருப்தி இருக்கு, பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காக மக்களிடம் வேர்டிக்ட வாங்கி இருக்கிறாங்க திமுக. ஆனால் இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யப்படவில்லை. அதனால இந்த முறை திமுகவுக்கு வாக்குகள் வராது, பாஜகங்கிற ஃபேக்டர் காட்டி ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொல்றாரு வில்சன். அவர் தவறா சொல்றாரு. 5 ஆண்டு இல்ல 4 ஆண்டு, 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார் அவர் இன்னும் எக்ஸ்ட்ரா. 4 ஆண்டு ஆட்சியில் எதுவுமே செய்யலை. இன்னொன்று மோடி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசலை.
மாறாக மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்னு தான் சொல்கிறோம். மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார். இப்போவும் கூட இவ்வளோ பேசுகிறாரு, ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பள்ளிக்கல்வி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, அதை பற்றி பேச மாட்டாங்க. அதே போல் இந்தி திணிப்பு பள்ளிக்கூடத்தில் செய்யணும், சமஸ்கிருதத்தை செய்யணும்னு சொல்லும்போது திமுக தான் ரோடெல்லாம் போராடுறாங்க, வீதி வீதியாக போராடுறாங்க. அது குறித்து இவங்க பேச மாட்டாங்க. அப்போ என்ன பேசப்படுதுன்னா, மோடி வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்னு பேசுறாங்க. பழைய பென்ஷன் கொஞ்சம் சொல்லுங்க சார். இவங்க வந்து சரியா லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. பழைய பென்ஷன் தேர்தல் வாக்குறுதி நேரம் இல்ல, குறுக்கிட்டுக்கு நேரம் இல்ல. மன்னிக்கணும். நீங்க போய் பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். அதனால நீங்க போய் பேசும்போது அமைதியா கேளுங்க. நான் ஒரு வார்த்தை கூட நீங்க பேசுறது நேரம் இல்ல சார். இருங்க, நான் போய் பேசுறது நான் பேசுவது உங்களுக்கு பொய்யா தான் தெரியும். அதனால நீங்க அமைதியா இருங்க. நான் பேசுறது உங்களுக்கு தெரியுது. சரிங்க, அமைதியா இருங்க நீங்க. அப்புறம் சரி, அப்போ 4 ஆண்டு நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, 4 ஆண்டு தொடர்ந்து கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், பல இடங்கள்ல பேசுற 4 ஆண்டு ஆட்சியின் சாதனை விளக்க கூட்டம் தொடர்ந்து நடக்குது. இது 4 ஆண்டுகள் மட்டும் இல்ல, 3 ஆண்டு சாதனை, 2 ஆண்டு சாதனைன்னு சொல்லி தொடர்ந்து சாதனை விளக்க கூட்டங்கள் தான் மக்கள் மத்தியில் பேசுறாங்க. நானே நிறைய பேசியிருக்கிறேன். நீங்க இவ்வளவு பேசுறீங்களா, திமுக எதுவும் செய்யல, எதுவும் சில ரோட்ல சாக்கடையில தண்ணி அடிச்சுக்கிச்சு, இந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்க லைட் எரியல அப்படிலாம் சொல்றீங்கல்ல. ஆனால் நீங்க திமுக விமர்சிக்கிற எல்லாரும், பாஜக, அதிமுக, அவர் இவர் எல்லாரையும் நான் கேட்கிறேன், திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள்ல இந்த மகளிர் உரிமை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து உங்களால் ஏதாவது தவறா பேச முடியுமா? இல்ல கட்டணமில்லா பேருந்து சரியில்லைன்னு சொல்றீங்களா? எந்த திட்டத்தை இது வரைக்கும் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் குறை சொல்லியிருக்கிறாங்க? எதுவும் சொல்லல. ஏன்னா சிறப்பா இயங்குதுங்கிறதுனால என்ன எப்படி தெரியுமா பாக்குறாங்க, நாங்க வந்தோம்னா இதோட கூடுதலா செய்வோம்னு சொல்ற அளவுக்கு திமுக ஆட்சி சிறப்பா இருக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்லாததை கிரியேட் பண்ணி சொல்றது. என்ன சொல்றதுன்னா, திமுக வாரிசு, வேற ஒன்றும் சொல்ல, திமுக வாரிசுங்கிறத சொல்லுவாங்க. ஆனா திமுக ஆட்சியில் போட்ட நலத்திட்டங்கள் குறித்து குறை சொல்லுகிற தைரியம் ஒருவருக்கு கூட இல்லை. ஏன்னா அவர் சிறப்பா மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்குங்கிறத பயம் இருக்கு, ரிவர்சல் ஆயிடுங்கிறதுனால பேசுறாங்க. இன்னொரு செய்தி, விவாதத்தின் போது ஒருத்தர் சொன்னாரு, ராமநாதபுரத்தில் பாஜக நிற்கிறது, அப்புறம் வந்து புனித தலமா இருக்கிற ராமேஸ்வரம் இருக்குது, அப்புறம் வந்து காசி வந்து அங்க வந்து மோடி இருக்கிறாருன்னு. இதுதான் திராவிட இயக்கத்தோட சிறப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தோட சிறப்பு. காசி எப்படி இந்துக்களின் புனித தலமாக இருக்கிறதோ, அதற்கு பிற்பாடு இந்தியாவில் காசிக்கு அப்புறம் ராமேஸ்வரம் தான் புனித தலம். காசியில் பாஜக ஆதரவு அல்லது பாஜக காரர்கள், இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் தான் எப்பவுமே அங்கே ஜெயிக்க முடியுது. மோடி தான் அங்கே நிற்கிறாரு. மாறாக அதோட இன்னொரு புனித, இந்தியாவின் இன்னொரு புனித தலமாக இருக்கிற ராமேஸ்வரத்தில் யார் தெரியுமா எம்பி, நாடாளுமன்ற எம்பி? ஒரு முஸ்லீம், நவாஸ் கனிங்கிறவர். அவர் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் இருந்த முஸ்லீம் லீக்கோட எம்பிங்கிறது தமிழ்நாட்டோட சிறப்பு, தமிழ் மக்களின் சிறப்பு, ராமநாத மக்களின் சிறப்பு. ராமேஸ்வரத்தில் இருக்கிற, ராமேஸ்வரத்தில் புனித கோயில் இருக்குல்ல, அங்கே ராமேஸ்வரம் கோயில், அந்த ராமேஸ்வரம் நகரத்தில் யார் தெரியுங்களா சேர்மேனு? ஒரு முஸ்லீம். அப்ப தமிழ்நாட்டோட சிறப்பு இந்த சிறப்பு. இதுல இன்னொரு செய்தி சொல்றேன், ஓபிஎஸ் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், அல்லது டிவிடி தினகரன் ஆகட்டும், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்க பின்னால வந்து தமிழ் உணர்வு, தமிழ் சார்ந்த பின்புலம் எதுவுமே கிடையாது, அமைதியா இருக்கிறாங்க. மாறாக தமிழ் உணர்வுகளை இல்லாத பாஜக என்ன பண்றாங்க, தனக்கு ஒரு தமிழ் உணர்வை கற்பிக்கிறாங்க. இத டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அதிமுக பின்புலம், ஜெயலலிதா பின்புலம், இரட்டையில பின்புலம் கூட அவங்க கிட்ட கிடையாது. நான் சொல்லிடுறேன் அவங்க பின்னால என்ன இருக்குன்னா, சாதி, தன்னோட சாதி பக்கத்தில் நின்று ஏதாவது ஓட்டு சேர்க்க முடியுமாங்கிறத கடந்த தேர்தலையும் பார்த்தாங்க, இப்பயும் பார்த்தாங்க. அதனால தான் ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, தேனியிலிருந்து கிளம்பி தன்னோட சமூக மக்கள் ஓட்ட பெரும்பான்மையா வாங்க முடிக்கிறது அங்க நின்னாரு. தினகரன் என்ன பண்ணாரு, அங்க இருந்து கிளம்பி போய் அவர் தேனியில நின்னாரு. இபிஎஸ் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, அந்த பக்கத்துல இருக்கிற தன் சாதி அடையாளத்தை தான் பாக்குறாங்க. ஏற்கனவே தேனியில எம்பி இருந்தாரு. சாதி அடையாளம் நான் பதில் சொல்லிடுறேன். இருங்க, நான் வரேன். என்ன ஸ்ரீனிவாசன் கிட்ட போறேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உங்ககிட்ட வந்துட்டு போனல. திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய இறுதி பார்வை என்ன? அதாவது மதிவாணன் சார் சொல்கிறாரு பாருங்க, அதாவது ஒரு பொய்யை வந்து திரும்ப 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 சொன்னால் உண்மையாகிடாது. 4 ஆண்டுகளில் திமுக திராவிட மாடல் சர்க்கார் என்ன பண்ணிச்சு மக்களுக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. 4 திட்டம் சொல்கிறாங்க, 4 திட்டம். அது வந்து ஒரு அடிப்படை அந்த திட்டம். ஆனா சொன்ன வாக்குறுதிகள் எத்தனையோ வாக்குறுதிகள் இல்ல இருங்க. தமிழுக்கு சாதனை 1500 ரூபாய் இபிஎஸ் சொல்றாருல, அது என்ன? சார் இப்போதான் சார் தயாரிப்பு இருங்க ஒரு சார் நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அவர் பேசிரட்டும், அவர் பதில் சொல்லிருக்காரு. பதில் சொல்லுங்க. நேரம் இல்ல சார். நான் சொல்றேன் 4 ஆண்டு ஆட்சி தான் நான் சொல்றோம். நீங்க சொல்லுங்க, இல்லன்னா நீங்க சொல்லுங்க. நான் பேசும்போது நீங்க போன் நீங்க கவனிக்கல, நீங்க பதில் பேச முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. 39 அகழ்வாராய்ச்சி இடத்துக்கு அதிமுக உத்தரவு போட்டு 33 இடம் தமிழுக்கு தொண்டாற்றியது அதிமுக அரசு.
கீழடி எங்கள் தாய்மொழின்னு சொன்னது அதிமுக அரசு. அதற்கு நிதி ஒதுக்கினது 105 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கினது அதிமுக அரசு. ஒண்ணுமே செய்யாம சும்மா சக்கரைன்னு எழுதி ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. மோடி பேப்பரை கிழிச்சு போடுறார், தமிழ் அடையாளத்தை கிழிச்சு போடுறார். மோடி தமிழ் அடையாளமே இல்லங்கிறாரு, வாயை திறக்க மாட்டீங்களா? அதிமுக நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் எல்லாம் பண்ணீங்க. அந்த பள்ளத்துல தமிழர் 4 ஆண்டுகளா தமிழர் அடையாளம் என்னங்கறீங்க? அதிமுக சார்பா 4 ஆண்டுகள மக்களை ஏமாத்துறது தவிர நீங்க என்ன பண்ணீங்க? 4 ஆண்டுகள மக்களை ஏமாத்துறது தவிர என்ன பண்ணீங்க? நேர்மையா நடந்துக்கிறீங்க, அத சொல்லுங்க. 4 ஆண்டுகள அத சொல்லுங்க. கீழடி நாகரிகத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடிஞ்சிடாங்கல்ல? அத சொல்லுங்க. நாங்க பள்ள நோண்ட கீழடியில மட்டும் பள்ள நோண்ட தமிழ்நாட்டு மக்களுக்கே பள்ள நோண்டது அதிமுக தான், பாஜக காரவா? ஏங்க நீங்க பாண்டிய நாட்டில் அழகன் குளமா இருக்கட்டும் சரி, ஈரோடுக்கு பக்கத்துல இது நெல்மணலா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதிமுக அச்சாரம் போட்டிருக்குது. உங்கள்ட்ட அறிக்கை கேட்டா வார்த்தை பேசினீங்களே, இதான் விடுதலை ஒரு நெறியாளர் கட்டுப்படுத்துறாங்க, கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு நேரம் இல்ல சார், பதில் சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. இருங்க, அதிமுக அரசு தமிழர்களுக்கான அரசு, விவசாயிகளுக்கான அரசு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொடுத்தது அதிமுக அரசு, 7.5 இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது அதிமுக அரசு, காவிரி வைகை குண்டாறு கொடுத்தது அதிமுக அரசு, 4 ஆண்டுகள் எடப்பாடியாருடைய அரசு பொற்கால அரசு. இந்த திமுக திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டா உங்களால உருப்படியா ஒண்ணு சொல்ல முடியுமா? இலவச பஸ் கொடுத்தோம், இந்த உரிமை தொகை கொடுத்தா அதுவும் பாதி தொகை தான் கொடுத்திருக்கீங்க. இந்த திராவிட மாடல் அரசு ஓகே. சகோதரர் மணிமாறி பேசுகிறப்ப ஒரு ஸ்வீப்பிங் சார்ஜ் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி ஆகியோருக்கு தமிழ் உணர்வே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு மிக கடுமையான ஒரு சார்ஜ் சொன்னார். குறைஞ்சபட்சம் அவர்கள் தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் தான் அவர் ஒத்துக்குவார் நான் நம்புகிறேன். எப்படி இவ்வளவு பெரிய சார்ஜ் சொல்றாரு எனக்கு தெரியல. தமிழ் உணர்வற்றவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 4.5 வருஷம் சிஎம் இருந்தவர், தமிழ் உணர்வே இல்லாதவர்கள் சொல்றது எந்த வகையில் நியாயம்? 2வது இன்னொன்று சொன்னாரு, அம்மா சொல்லிடுறேம்மா, திரு டிடிவி தினகரன் ஏற்கனவே தேனி எம்பிமா, அதனால அவர் கேட்டதுனால ஓபிஎஸ் இதுக்கு போறாரு, ராம்நாத் போறாரு, அங்கே போய் ப்ரூவ் பண்றாரு. அருமை சகோதரர் பத்திரிகையாளர் சீனிவாசன் சொன்னாரு, ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் சொன்னார், அதிமுகவுடைய ஓட்டுகள் பிரிந்து இவர்கள்லாம் பிரிந்து கிடக்கிறனால அந்த ஓட்டுகள், பாரம்பரிய ஓட்டுகள் பிரிஞ்சு ஒரு ஒரு விபரீதமான சூழ்நிலை வந்துவிடக்கூடாது, அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நெரேட்டிவ் அகேன்ஸ்டாக போயிடும், திமுக அதிமுக ஒரு நேஷனல் ஃபோர்ஸ் தேசிய கட்சி வந்துவிடக்கூடாது என்று சொன்னார். அதற்காகத்தான் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் எந்த தியாகத்துக்கும் தயார், நிபந்தனை என்று நாங்கள் இணைகிறோம் என்பது அந்த அடிப்படையில் தான். பாரம்பரிய ஓட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சியில மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கலாம், மகளிர் விடியல் பயணமா இருக்கலாம், ஏராளமான நல்ல திட்டங்கள் செய்திருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உட்பட பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அதிமுக ஒன்றிணைந்து இருந்தால் மட்டும்தான் அது பலம் வாய்ந்ததா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற ஊர்ல எல்லாம் இன்னைக்கு பெரிய கூட்டம் கூடுது, வரவேற்பு இருக்கு. ஆனா அதை ஓட்டா அவர் முழுதாக அறுவடை பண்ணணும், எதிர் ஓட்டுகள் சிதறாம இருக்கணும்னா அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய பிளவுகள் அவர் முதல்ல சரி செய்யணும். மோடியினுடைய வருகை மற்றபடி இதுல எந்த அளவுக்கும் அவர்களுக்கு உள்கட்சி விவகாரங்கள்ல கடுகளை கூட பயன் தராது. நன்றி. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் யாருக்கெல்லாம் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு சந்திப்புக்கு அப்படிங்கறத. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.